36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. அந்த மகாகுரு மகா சிவபக்தர் சுக்கராச்சாரியாருடைய தலம் இது. ஒருவர் இறந்த பிறகு கூட அவரை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு மந்திரத்தை சர்வேஸ்வரன் அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு உபதேசித்த திருத்தலம் இதுதான். அது கோதாவரி நதியினுடைய அந்த கரையில் செய்யப்படுகின்ற திருமணங்கள் கலப்பு திருமணமாக இருந்தாலும், அது ஜாதி மாறி அந்த திருமணம் செய்தாலும், எந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருந்தாலும் இந்த திருமணம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தத்துவம் இந்த அசுரகுரு சுக்கராச்சாரியர். அவர் வேற யாரும் இல்ல, பிருகு மகர்ஷியனுடைய புத்திரன். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. இமாச்சல் பிரதேசத்திற்கு சென்று கடுமையாக தவம் செய்த அந்த பிருகு மகர்ஷியுடைய புத்திரனான கவி என்பவர் ஈசன் இவருடைய தவத்தில் மகிழ்ந்து இவருக்கு மரணத்திலிருந்து மீண்டு எழக்கூடிய சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்தார். அப்ப சுக்கராச்சாரியார் என்ன சொன்னாரா, நான் அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருந்து உங்களை நான் வழிநடத்துகிறேன் அப்படின்னு அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். அப்ப தேவர்களுக்கெல்லாம் குருவான பிரகஸ்பதிக்கு எதிராக அசுரர்களுக்கு குருவாக மாறி தேவர்களுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக அவர் காட்சியளித்தார். அடியேனோடு சேர்ந்து ஐபிசி பக்தி சேனலின் ஷிரடி யாத்திரை பயணத்தில் இப்போது நாம் தரிசிக்கவிருக்கும் புண்ணிய கஷேத்திரம் மிக மிக புண்ணிய கஷேத்திரம். புராண இதிகாச காலத்தில் மட்டுமல்ல, வேத காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் அந்த புண்ணிய கஷேத்திரம் இந்த கோபர்காவ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோபர்காவ் வேத காலத்தில் எப்படி வழங்கப்பட்டது தெரியுமா? தண்டகாரண்ய வனம். இந்த தண்டகாரண்ய வனம் என்று அழைக்கப்பட்ட புண்ணிய பூமி. இந்த இடத்துல தான் நம்ம சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடியவர்களே, அந்த ரிஷிகளுடைய ஒரு ரிஷியினுடைய ஒரு புத்திரரான அசுரர்களுடைய குரு, தேவர்களுடைய குரு பிரகஸ்பதிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியார். அந்த மகாகுரு மகா சிவபக்தர் இந்த சுக்கராச்சாரியாருடைய ஸ்தலம் இது. அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு மகா மிருத்யுஞ்சய மந்திரம், சஞ்சீவினி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இறந்த பிறகு கூட அவரை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு மந்திரத்தை சர்வேஸ்வரன் அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு உபதேசித்த திருத்தலம் இதுதான். அதனால சுக்கராச்சாரிய திருத்தலம் என்று இந்த தலம் அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல தான் இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சர்வேஸ்வரன் அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு உபதேசித்த இடம். முன்னாடி வேத காலத்திலேருந்து இந்த இடம் இருந்துட்டு இருக்கு. அது இது எல்லா மகிமைக்கும் காரணம் நம்ம கோதாவரி நதி. அந்த கோதாவரி நதிக்கரையோரமே இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய விசேஷ தலங்கள் இருக்கு. இங்குதான் நம்முடைய ஷிரடி சாயிநாதரும் இருந்து அங்கே கோதாவரி நதியில் வணங்கி, இந்த தீர்த்தத்தில் வணங்கி இங்கு நிறைய நாட்கள் தபம் செய்ததாகவும் நாம் படித்திருக்கிறோம். ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சாய்ராம். கோதாவரி நதிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அந்த என்ன சிறப்புனா, அந்த கோதாவரி நதியினுடைய தீரத்தில், அதனுடைய பேங்க்ஸ் கரையில் தான் இருக்கோம் நம்ம. அந்த கோதாவரி நதியினுடைய அந்த கரையில் செய்யப்படுகின்ற திருமணங்கள் கலப்பு திருமணமாக இருந்தாலும், அது ஜாதி மாறி அந்த திருமணம் செய்தாலும், எந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருந்தாலும் இந்த திருமணம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தத்துவம் இந்த அசுரகுரு சுக்கராச்சாரியர். அவர் வேற யாரும் இல்ல, பிருகு மகர்ஷியனுடைய புத்திரன். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. இறந்தவர்களை உயிரோடு மீண்டு எழக்கூடிய சஞ்சீவினி மந்திரம் என்று சொல்வார்கள். அந்த சஞ்சீவினி பர்வதம் என்ற ஆஞ்சநேயர் தூக்கி வந்த பர்வதத்தை பற்றி கேள்விப்பட்டோம். இந்த சஞ்சீவினி மந்திரம் ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை சர்வேஸ்வரன் சுக்கராச்சாரியாருக்கு, அதாவது பிருகு மகர்ஷியருடைய புத்திரரான கவி என்று சொல்லப்படுகின்ற சுக்கராச்சாரியாருக்கு உபதேசித்த புண்ணிய ஸ்தலம் இதுதான். இப்படிப்பட்ட புண்ணிய பூமிக்கு கோபர்காம் என்று ஏன் பெயர் வந்தது? இப்ப சுக்கராச்சாரியார் கவி என்று முதலில் அழைக்கப்பட்டார். நம்ம வேதகால சப்த ரிஷிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் ஆங்கீரச மகர்ஷியினுடைய ஆசிரமத்திற்கு 2 முதன்மை சீடர்கள் வந்தார்கள். அந்த 2 முதன்மை சீடர்கள் யாருன்னா, ஒருவர் ஆங்கீரச மகர்ஷியினுடைய சொந்த புத்திரன் ஜீவா,
இன்னொருவர் ரிஷி மகரிஷியின் பிருகு மகரிஷியனுடைய புத்திரர் கவி. இவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். குருவிடம் சகல பிரம்ம வித்தை முதற்கொண்டு சகல வித்தைகளையும் பயின்றார்கள். ஆனால் இந்த ஆங்கிரச மகரிஷியுடைய புத்திரன் எப்பொழுதுமே தன்னுடைய தந்தையார் குருவாக இருப்பதால் அந்த பிருகு மகரிஷியுடைய புத்திரனை மட்டம் தட்டி கொண்டே வந்தார். அதனுடைய அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த ஆசிரமத்தை விட்டு அமைதியாக அவர் விலகிவிட்டார். தனக்கு உண்மையான ஒரு உபதேசத்தை அளிக்கக்கூடிய ஒரு குரு யார் என்று தேடி அலைந்தபோது கௌதம மகரிஷியை கண்டார். கௌதம மகரிஷி என்ன சொன்னார்? இமாச்சல பிரதேசத்தின் பர்வதத்தில் போய் தவம் செய்து ஈசனுடைய வரத்தை பெறுவாயாக என்று சொன்னார். இமாச்சல பிரதேசத்திற்கு சென்று கடுமையாக தவம் செய்த அந்த பிருகு மகரிஷியுடைய புத்திரனான கவி என்பவர் ஈசன் இவருடைய தவத்தில் மகிழ்ந்து இவருக்கு மரணத்திலிருந்து மீண்டு எழக்கூடிய சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்தார். எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க. அது வேற யாருக்குமே தெரியாதது. அந்த மந்திரம், இந்த மந்திரத்தை நீ சொன்னால் யார் இறந்தார்களோ அவர் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள். அன்றிலிருந்து அவருக்கு சுக்கராச்சாரியார் என்ற பெயர் வந்தது. இந்த சுக்கராச்சாரியார் என்ன பண்ணார்? திருப்ப அந்த மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு மிகச்சிறந்த ஒரு ஆற்றலோடு தன்னுடைய பழைய நண்பனை காண்பதற்காக தன்னுடைய ரிஷி ஆங்கிரசி மகரிஷி ஆசிரமத்திற்கு வந்தார். அப்போ அவர் என்ன சொன்னாராம்? நான் இப்போது தேவர்களுக்கெல்லாம் ஒரு குருவான பிரகஸ்பதி என்ற பெயரில் வந்துவிட்டேன். இனிமே உனக்கு என்னுடன் எந்த வேலையும் இல்லை, இங்கே உனக்கு எந்த இடமும் இல்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தார். மிகுந்த மனவேதனையோடு தான் விரட்டி அடிக்கப்பட்டோம் என்ற புறக்கணிக்கப்பட்டோம் என்ற வேதனையோடு அவர் பிருகு மகரிஷியோட புத்திரன் என்ன பண்ணுறார்? நேரம் வரும்பொழுது அப்போதான் அந்த பார்க்கடலை கடைந்து இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யாருக்கு அமிர்தம் அசுரர்களுக்கு அளிப்பதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் வந்தப்போ இப்போ எல்லாரும் அசுரர்கள்லாம் நம்ம பிருகு மகரிஷியுடைய புத்திரனான சுக்கராச்சாரியாரிடம் நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும்னு கேட்டாங்க. அப்போ சுக்கராச்சாரியார் என்ன சொன்னாரா? நான் அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருந்து உங்களை நான் வழிநடத்துகிறேன் அப்படின்னு அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். அப்போ தேவர்களுக்கெல்லாம் குருவான பிரகஸ்பதிக்கு எதிராக அசுரர்களுக்கு குருவாக மாறி தேவர்களுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக அவர் காட்சியளித்தார். பரம பக்தர், ஈஸ்வருடைய பரம பக்தரான சுக்கராச்சாரியார். ஆனால் சமூக நன்மைக்காக அவர் தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய சக்தியை அவர் பயன்படுத்தினார். அதுதான் உண்மை. அப்போ இந்த அவருடைய சக்தியை வைத்துக்கொண்டு அசுரர்கள் எங்கே பலம் பெற்று விடுவார்களோ என்று பயந்த தேவர்கள் என்ன பண்ணாங்க? பிரகஸ்பதியினுடைய ஒரு தேவர்கள் குருவான பிரகஸ்பதியை பார்த்தோம் இல்லையா, அவருடைய புத்திரர் கச்சதேவை அனுப்பி எப்படியாவது சுக்கராச்சாரியாரிடமிருந்து அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு வா. அது மட்டும் இல்லை, அவருக்கு அந்த மந்திரத்தினுடைய பலனை இழக்க வேண்டும், அதுபடி செய்ய வேண்டும். உடனே அவர் என்ன பண்ணாரா? கச்சதேவா ஈசனை நோக்கி வேண்டினாராம். ஈசன் என்ன சொன்னாலும், நான் கொடுத்த மந்திரத்தை நான் வாபஸ் வாங்க முடியாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல முடியும், ஒரு வரம் கொடுக்க முடியும். என்ன வரம்னா, அந்த மந்திரம் 6 காதுகளுக்கு சென்றால் ஒரே நேரத்தில் சென்றால் எவர் உச்சரித்தாரோ அந்த பலனை, அந்த மந்திரத்தினுடைய பலன் இழக்கப்பட்டுவிடும். அதற்கு பிறகு அந்த மந்திரத்துக்கு பலன் இருக்காதுன்னா. அப்போ என்ன பண்ணாரோ, இவர் அதை கேட்டுக்கிட்டு நேர சுக்கராச்சாரியார் பார்க்கறதுக்கு வர்றார். இப்போ தான் நம்ம கோபர்காவுன்ற இடம் எப்படி இந்த பெயர் வந்ததுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சுக்கராச்சாரியார் பார்க்கறதுக்கு கோதாவரி நதி பக்கம் வர்றார். அவர் வடக்கு பக்கமாக இருக்கார், இவர் தெற்கு பக்கமாக இருக்கார். நதியினுடைய வெள்ளம் பிரவாகம் எடுக்கிறது. எப்படி தாண்டி நம்ம குருவை பார்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறார் சுக்கராச்சாரியாரை, என்னை காப்பாற்றுங்க. அவர் என்ன பண்ணுறார்? கோப்பர் என்று சொன்னால் மராட்டியில் இந்த கை முட்டி, தன்னுடைய கை முட்டியால் இந்த வடக்கு பக்கம் இருந்து ஓடிக்கொண்டிருந்த நதியை தன்னுடைய சிஷ்யன் வருவதற்காக கை முட்டியால் வேகமாக நகர்த்தவும் கோதாவரி நதி தன்னுடைய தடத்தை மாற்றிக்கொண்டு நகர்ந்து சென்றதாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உடையவர் சுக்கராச்சாரியார். உடனே அந்த கை முட்டியால், இந்த கோப்பர் என்று சொல்வார்கள், நகர்த்தியதால் கோப்பர்காவ் என்ற பெயர் இந்த ஒரு பவித்திரமான பூமிக்கு ஏற்பட்டது. அங்கிருந்து என்னாச்சு? பிரகஸ்பதியினுடைய புத்திரர் வராரு. நேரம் என்ன பண்ணுறார்? இவருடைய இந்த சுக்கராச்சாரியார்கிட்ட சீடனாக சேர்றார். அவர் தன்னுடைய தந்தையை பற்றி எதுவுமே அவர் சொல்லவில்லை. தன்னுடைய சீடன் தன்னிடம் பாடம் படிக்க வந்திருக்கிறார். இவரும் எதையும் அதை பற்றி கேட்டுக்கல. எல்லா பாடங்களும் எல்லாம் படித்து முடித்த பிறகு இதை பற்றி அசுரர்களுக்கு தெரிய வந்து விட்டது. எப்படியாவது நம்முடைய குருவை ஏமாற்றுவதற்காக இவன் வந்திருக்கிறான், இவனை நாம் கொன்று இவனுடைய சாம்பலை கரைத்து எதிலையாவது கலந்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த கச்சதேவ என்பவரை கொன்று, பிரகஸ்பதியினுடைய புத்திரனை கொன்று அவருடைய சாம்பலை சோமபானத்தில் கலந்து பிரசாதம் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் தன்னுடைய குருவுக்கு அழைத்து விடுகிறார்கள். சுக்கராச்சாரியாரும் தன்னுடைய மாணவர்கள் கொடுத்ததால்
பிரசாதம் என்று ஈஸ்வருடைய பிரசாதமாக பருகி விடுகிறார். இப்பொழுது அந்த கச்சதேவா என்று சொல்லக்கூடிய அந்த பிரகஸ்பதியினுடைய புத்திரர் எங்கே இருக்கிறார்? சுக்கராச்சாரியார் கூட வயிற்றில் வந்து விட்டார். சுக்கராச்சாரியாருக்கு தேவயானின்ற ஒரு புத்திரி. அவளுக்கு இந்த பிரகஸ்பதியினுடைய புத்திரர் கச்சதேவை மிகவும் விரும்புகிறார். அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இப்போ ரொம்ப நாளாக தேடுற, அவர் காணோம். இங்கே தானே இருந்தார், இவ்வளவு நாளாக எங்கள் கூட இருந்தார், எங்கே போனாரும் தேடும் பொழுது சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து சொல்லி, அவர் எங்கேன்னு பாருங்க, அவரை நான் விரும்புகிறேன் அப்பா. அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்த பொழுது தன்னுடைய வயிற்றில் இருப்பதை உணர்ந்தார். நான் என்னம்மா செய்வேன், என்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கார். அப்பா வயிற்றுலேருந்து வெளியில் கொண்டு வாங்க, வெளியில் கொண்டு வந்தால் நான் செத்து போயிடுவேனேன்னு கேட்பார். அப்போ என்ன பண்ணுங்க, அந்த சஞ்சீவனி மந்திரத்தை எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. உங்கள் வயிற்றுலேருந்து அவர் வெளியில் வந்த உடனே அதே சஞ்சீவனி மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி உங்களை எழுப்புறேன். அவரும் சரின்னு ஒத்துண்டார். அதே நேரத்தில் ஈசனுடைய அந்த கிருப்பையின்படி 6 பேருக்கு இந்த மந்திரம் காதலிட்டு விடுகிறது. 6 காதுகள், 6 காதுகள்லாம் யாரு? 2 வந்து தேவயானி, 2 வந்து சுக்கராச்சாரியார், 2 வந்து சுக்கராச்சாரியார் வயிற்றில் இருக்கும் அந்த பிரகஸ்பதியினுடைய புத்திரன் கச்சதேவா. அப்போ அந்த மந்திரத்தினுடைய பலனை அவர் இழந்து விடுகிறார் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை தேவயானி உச்சரிக்கிறார். உச்சரித்தவுடன் அவர் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறார். சுக்கராச்சாரியரை மீண்டும் அந்த மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பிக்கிறார். யார்? தேவயானி. உயிர்ப்பித்தவுடன் இவர் என்ன செய்கிறார்? தான் எதற்காக வந்தோமோ அந்த வேலையை பார்ப்பதற்காக, இனிமேல் நான் இங்கே இருக்கக்கூடாது, காரணம் நான் வந்த நோக்கமே தேவர்களை பலமடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மந்திரத்தை உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன், இனிமேல் நான் தேவலோகம் செல்கிறேன்னு தேவயானியை விட்டுட்டு போயிடுவார். தேவயானிக்கு கோபம் வந்துடும். தன்னுடைய அப்பாவை ஏமாற்றி இந்த மந்திரத்தை வாங்குவதற்காக வந்திருக்கிறார், என்னிடம் பாசமாக இருப்பது போல் நடித்து ஏமாற்றினான் என்று சொல்லி கோபத்தில் சாபம் கொடுக்கிறார். என்ன சாபம்? நீ கற்ற மந்திரம் உன்னை விட்டு மறந்து போக கடவாயாக. அவர் உடனே இவர் கோபம் வந்துருச்சு. இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த மந்திரத்தையே மறக்க செஞ்சுட்டாலே என்ன அப்படி சொல்லி அவர் என்ன பண்ணுறார்? திருப்பி வேறு குலத்தை சேர்ந்தவர் தான் கணவராக வருவான். அவர் திருப்பி இவருக்கு தேவயானிக்கு ஒரு சாபம் கொடுக்குறார். இந்த சாபம் ஓகே ஒரு பக்கம். இவர் தேவலோகத்துக்கு இவர் வந்து விடுகிறார் கச்சதேவா. இப்போ தேவயானிக்கு ஒரு அந்தனர் திருமணம் செய்து கொள்ள மாட்டாருங்கிறது தெரிஞ்ச உடனே மனசு ஒடிஞ்சு போகிறார். அப்போ தேவயானி என்ன பண்ணுறா? தன்னுடைய ஒரு தோழியோடு போய் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு கிணத்துக்குள்ளே அவர் தோழி அவளை தள்ளி விட்டுறா. ஏதோ ஒரு சண்டையில் கிணற்றுக்குள் தேவயானி விழுந்து விடுகிறார். இப்போது தேவயானி கிணற்றுக்குள்ளிருந்து அழும் குரல் அங்கே வெளியில் கேட்டது. அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ராஜா, யயாதி ராஜா, ஏதோ ஒரு பெண் அழுகுரல் கேட்கிறதுன்னு உள்ளே எட்டி பார்க்குறார். பார்த்தோன்னே தேவயானி அங்கே இருக்கா. உடனே தேவயானியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். தேவயானியும் கரம் பற்றி வெளியே வந்துகிறார். வெளியே வந்தவுடன் தேவயானி என்ன சொல்கிறான்? பாணிக்கிரகணம் என்று சொல்வார்கள். பாணிக்கிரகணம்னா தன்னுடைய கையை ஒரு ஆண்மகனும் நீட்டும் பொழுது அவன் அந்த கையை பற்றும் பொழுது திருமணமாகாத பெண்கள், அப்போ திருமணம் ஆனதாகவே அன்று கருத்தில் கொள்ளப்படும். அதுதான் நம்பிக்கை. அப்போ நீ என்னுடைய கரம் பற்றி விட்டால் இனிமேல் நீ தான் என்னுடைய கணவர்னு சொல்லிவிட்டார். எப்படி நான் உன்னுடைய கணவராக ஆக முடியும்? நான் சத்திரிய குலத்தவன், நீ அந்தனர் குலத்தவன். அப்போ தான் சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறார்? கோதாவரி, புனித கோதாவரி நதிக்கரையில் அங்கு நிகழ்த்தப்படும் திருமணத்திற்கு எந்த விதமான ஒரு பாகுபாடும் கிடையாது. அந்த இடத்தில் ஜாதி, குலம், மதம், பேதம் எந்த பேதமும் இல்லாமல் யார் யாரை திருமணம் செய்து கொள்கிறாரோ அது இறைவனால் முற்றிலும் அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடமாக ரிஷி சுக்கராச்சாரியார் தன்னுடைய தவ வலிமையால் அந்த இடத்தை ஆக்கிறார். அப்படிப்பட்ட புனிதமான இடத்தில் தான் நம்ம இங்கே இருக்கோம். அப்போ ரிஷி சுக்கராச்சாரியாருக்கு அந்த அந்த சஞ்சீவனி மந்திரம், அதாவது மரணத்திலிருந்து ஒருவரை எழுப்பக்கூடிய மந்திரத்தை உபதேசித்த புனித ஸ்தலம் இது. இந்த இடத்தில் தான் ரிஷி சுக்கராச்சாரியாருக்கு அற்புதமான ஒரு ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் இந்த இடத்த தரிசிக்கணும். இந்த இடத்தில் அவருடைய ஆற்றல், அவருடைய தெய்வீக அதிர்வலைகள், அவருடைய சக்தி முழுவதுமாக நிரம்ப பெற்றிருக்கிறது. மிக அமைதியான, மனதிற்கு அமைதி அளிக்கும் இந்த ஆலயத்திற்கு எல்லோரும் ஒரு முறை அவரை தரிசித்து செல்ல வேண்டும்.
ज्वालनेनमाः शीतलेकरणं देवताभिवन्दनं आत्माभिवन्दनं भक्तजनानां वन्दनं 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.